சீரோடும் சிறப்போடும் கொடைவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிடுங்க. சீரோடும் சிறப்போடுமாக கொடைவிழா அழகு கொம்ப மாமொழியா என்னந்த தேவரெல்லாம் என்னந்த தேவரெல்லாம் கையிலே குளிரா பகவானை படியிழந்து வருவாரா ஆண்டவனாகப்பட்டு வருவான். அந்த ஜராச்சரங்கள் 1008 படைத்தார். அப்படியே படைத்தார். அவனி 56 தேசத்தை எல்லாம் படைத்தார். படைத்த தேசத்திலே எறும்பு முதல் யானை வரை 84,000 கோடி ஜீவராசிகளை எல்லாம் படைத்து எல்லா ஜீவராசிகளையும் படைத்து என் ஆண்டவனாகப்பட்ட ஜீவபெருமான் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியிழந்து வருகிறார். எல்லா உயிருக்கும் படியிழந்தே வருகிறார். என் கரைக்கண்டனாகப்பட்ட இந்த சிவபெருமான் அந்த ஆதி பொன்னுவெள்ளி கைலாச பர்வதத்திலே அப்படியே படியிழந்து வரக்கூடிய வேளையிலே அந்த கைலாச பர்வதத்திலே ஆதிவராசக்தி
பராசக்தி அம்மை உமையவளாகப்பட்ட பார்வதா தேவி அம்மா ஆண்டவன் பகவானுக்கு பாத பூஜைகள் பணிவிடைகள் எல்லாம் செய்வானா? பகவானுக்கு பணிவிடை எல்லாம் செய்வார். சரி, என்ன விதமாக பணிவிடைகளை செய்வாங்க தெரியுமா? பாருங்க, எப்படி எப்படி அந்த வடக்கு கொட்டை வாசலிலே வடக்கு கொட்டை வாசலிலே வடிவழகி பார்வதியா ஆண்டவன் அறிடமதிலை படியளந்து வார போது ஆண்டவனா சிவபெருமான் படியளந்து வார போது தாயான பார்வதியா பகவானை எதிர்பார்த்து வடக்கு கொட்ட வாசலில வடிவழகி பார்வதியா அந்த வடிவழகி பார்வதியா பார்வதா தேவி அம்மா வடக்கு கோட்ட வாசலில பாத பூஜை செய்து வாரார். அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா பாத பூஜை செய்து வாரார். பகவான் பாத பூஜை செய்து வாரார். ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து விட்டு வரக்கூடிய வேளையிலே அதே வேளையிலே ஆதி பராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மா அப்படியே படியிழந்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு அம்மை பார்வதா தேவி அம்மா பாத பூஜைகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். பாத பணிகள் எல்லாம் நடத்தி வருகிறார். ஆமையா, சரி. அதாவது எப்படி எப்படி வடக்கு கோட்டை வாசலிலே பகவான் படியிழந்து விட்டு வரக்கூடிய வேளையிலே அதே வேளையிலே என் ஈஜனாகப்பட்ட சிவபெருமானை எதிர்பார்த்து பார்வதா தேவி அம்மாள் அந்த கோட்டை வாசலிலே பாருங்க எப்படி எப்படி அப்படியே ஒரு தங்க தாம்பலம் கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து பகவான் படியிழந்துட்டு வரக்கூடிய சிவபெருமானை அந்த தாம்பலத்திலே நிறுத்தி ஒரு குடத்திலே தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்தத்தை எடுத்து வந்து பகவான் காலிலே அந்த தீர்த்தத்தை வைத்து ஆமா பகவான் காலிலே அந்த தீர்த்தத்தை வைத்து எடுத்து வைத்து அப்படியே புஷ்பங்கள் 21 வகையான மலர்கள் பூக்கள் பூக்கள் ஆமையா அந்த 21 வகையான மலர்களை கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு ஆதி பராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவிக்கு அப்படியே பாத பூஜைகள் எல்லாம் அழகாக செய்து வருகிறாள். என் அப்பூ சடையழகி ஆயிரம் கண்ணுடைய என் கோல சடையழகி என் கோபாலன் தங்கையம்மா அப்படி அழகாக பாத பூஜைகள் பணிவிடைகள் எல்லாம் செய்து வரக்கூடிய வேளையிலே அதே வேளையிலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மா பாருங்க அப்படியே பாத பூஜைகள் எல்லாம் செய்து பகவானை அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கைலாசம் முழுவதும் தெளிப்பாராம். அப்படியா இருக்கும் போது பார்வதா தேவி அம்மா பகவானின் படியளப்பை பார்வதா தேவி அம்மா
படியிழந்த பகவானுக்கு பாத பூஜை செய்வாளா அவனின் பாத பூஜை செய்தல்லவா கைலாசத்து அழைத்து வாரா அம்மையுமை வான்வரியோ அப்படி அழைத்து வரும் வேளையில தாயான பார்வதிக்கோ ஆண்டவன் பகவானுக்கோ அந்த கைலாச பருவதத்தில் கடவுளோட வாசலிலை கடவுளோட வாசலிலை பார்வதா தேவி அம்மா உலகாலும் மையவர்க்கு உத்தமையா பார்வதியா பகவானை பார்வதா தேவி எப்படி கைலாசத்துக்கு துணை வந்தல்லவா ஆதிவராஜித்தி அம்மையும் மையவள் பார்வதா தேவி அம்மா அப்படியே பகவானுடைய படியளப்பை கண்ணால் கண்டு படியிழந்து வரக்கூடிய ஜீவபெருமானுக்கு பாத பூஜை பணிவிடைகள் எல்லாம் செய்து வருகிறார். அப்படி பணிவிடைகள் எல்லாம் செய்து ஆண்டவனாகப்பட்ட ஜீவபெருமான் அப்படியே கைலாசத்துக்குள்ளே வந்து பகவானும் பார்வதியுமாக கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே பாருங்கள் அந்த கைலாச பர்வதத்திலே ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் படியிழந்து வரக்கூடிய ஜீவபெருமானுக்கும் ஆதிவராஜித்தி அம்மை உமையவளாகப்பட்ட இந்த பார்வதா தேவிக்கும் ஆண்டவன் ஜீவபெருமானுக்கும் அம்மை பார்வதா தேவிக்கும் தேவாதி தேவர்கள் அந்த மூவர்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து ஆண்டவனாகப்பட்ட ஜீவபெருமானுக்கு அம்மை பார்வதா தேவிக்கும் அப்படியே பாருங்க எப்படி எப்படி தேவாதி தேவாட்கள் மூவாட்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து எல்லாருமே ஒன்று கூடி பகவானுக்கும் பார்வதிக்கும் பணிவிடைகள் எல்லாம் செய்கிறார்கள். பணிவிடைகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆமையா சபா சபா எப்படிப்பட்ட பணிவிடைகள் செய்து வராங்க பாருங்க. என்ன எப்படி எப்படி ஐயா ஆண்டவனாகப்பட்ட ஜீவபெருமானுக்கும் அம்மை பார்வதா தேவிக்குமாக தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் விடைகள் செய்து வராங்க. தெரியுமா பாருங்க. அந்த தேவர்கள் எல்லாம் வருவார்கள் தேவர்கள் எல்லாம் வருவார்கள் அடிபணிந்து நமஸ்கரிப்பார் பகவானை அடிதொழுது நமஸ்கரிப்பார் அமரர்களும் வருவார்கள். ஆண்டவன் பகவானுக்கு சொன்ன வேலைகளை செய்வார்களா? சூரியனார் வருவாரா? சொன்ன வேலைகளை செய்வாரா? சொன்ன வேலைகளை செய்வாரா? குண்டதரன் வருவானா? உடையதுதான் பிடிப்பா
கைலாச கணக்குகளை கணக்கையாலே பகவானுக்கும் பார்வதிக்கும் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கும் அம்மை சக்தி உமையவளாகப்பட்ட இந்த பார்வதா தேவிக்கும் பாத பூஜைகள் பணிவிடைகள் எல்லாம் அழகாகவே செய்கிறார்கள். அருமையோடு செய்கிறார்கள். அப்படி அழகாக செய்து வரக்கூடிய வேளையில தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் பணிவிடைகள் செய்து வரக்கூடிய வேளையில தான் அதாவது 21 வகையான தாளமேள வாத்தியங்கள் ஆண்டவன் சிவபெருமானுக்கும் அம்மை பார்வதா தேவிக்கும் அந்த கைலாச பர்வதத்திலே 6 கால பூஜை நடக்கிறதா. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை. ஒரு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி கோவில் இருந்தால் மட்டும் போராது. ஆமா, அந்த கோவிலிலே என்னையா பூஜை காலங்கள் கரெக்டாக நடக்க வேண்டும். கரெக்டா கோவிலுக்கு பணிவிடை நடக்க வேண்டும். அப்படியாக இருந்து வரக்கூடிய நேரத்திலே பாருங்க. ஆமா ஐயா, ஆதிபராசக்தி அம்மாள் பார்வதா தேவிக்கும் ஆண்டவன் சிவபெருமானுக்கும் எப்படி கைலாசத்திலே 6 கால பூஜை அழகாகவே நடக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமையா, சரி. அப்படி 6 கால பூஜை அணுகலவாகவே எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறது தெரியுமா? அது எப்படி எப்படி ஐயா? 21 வகையான தாளமேள வாத்தியங்கள் எல்லாம் முழங்க. அப்படி என்ன என்ன வாத்தியம் எல்லாம் முழங்கி வருது? தாரை, தப்பட்டை, பம்பை மேளம், கொம்பு மேளம், செண்டை மேளம், உடுக்கை மேளம், கூடவே பஞ்ச வாத்தியங்கள். இந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்க முழங்கி வர ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கும் பார்வதா தேவிக்குமாக அந்த பால அபிஷேகமா அபிஷேகமா பாலாலே அபிஷேகமா அபிஷேகமா பன்னீராலே அபிஷேகமா பன்னீராலே அபிஷேகமா அபிஷேகமா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திரவியத்தால் அபிஷேகம், அபிஷேகம், மாவால் அபிஷேகம், மஞ்சளால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம். ஆண்டவன் பகவானுக்கு ஆமா பார்வதா தேவிக்கும் கைலாசத்திலே தேவாதி தேவாட்கள் மூவாதி மூவாட்கள் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து எல்லாருமே ஒன்று கூடி பாத பூஜைகள் பணிவிடைகள் அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக செய்து வருகிறார்கள். பகவானுக்கு அழகாக தொண்டு செய்து வருகிறார்கள். அப்படி அழகாக பணிவிடைகள் செய்து வரக்கூடிய வேளையில பகவானுக்கு தாள மேல வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அழகாக முழங்கி வர அப்படி அபிஷேகம் எல்லாம் நடக்கக்கூடிய வேளையில தான் ஆமையா ஐயா எப்படி அப்பாடி அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்கள்? பாடின வாயு சும்மா இருக்கிறது, ஆடின காலும் சும்மா இருக்கிறது. அதுபோல பழக்கம் வாயு சும்மா இருக்காது.
ஆறு இல்லையா? அப்படி தாள மேல வாத்தியங்களுக்கு ஏற்றபடி கைலாசத்தில் இருக்கக்கூடிய தெய்வலோகத்து பெண்கள் ரம்பா, மேனகை, திலோத்தமை, சந்தர்ப்பவாகினி, சிங்கார மஞ்சரி, மதனப்பெண்ணுகை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை அப்படி சொல்லக்கூடிய தெய்வலோகத்து பெண்கள், நாட்டிய பெண்கள் எல்லாம் வந்து பகவானுக்கு முன்னாலே வந்து எப்படி எப்படி என்ன விதமாக நாட்டியம் ஆடுகிறார்கள் பாருங்க. எப்படி 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 என்ன விதமாக நாட்டியங்கள் ஆடுறாங்க தெரியுமா? அந்த ரம்பையவள் வருவாளா வருவாளா, ரம்பையவள் வருவாளா வருவாளா வருவாளா, திருநடனம் ஆடுவாளா ஆடுவாளா, ரம்பையவள் வருவாளா வருவாளா வருவாளா, உல்லாசமாய் ஆடுவாளா ஆடுவாளா, மேனகையால் வருவாளா வருவாளா, மேல தாளம் போடுவாளா போடுவாளா, சரஸ்வதியும் வருவாளா வருவாளா, சரஸ்வதி வருவாளா, அவ சங்கீதம் பாடுவாளா பாடுவாளா, சரஸ்வதியால் வருவாளா வருவாளா பகவானுக்கு பகவானுக்கு அம்மா அம்மா பார்வதிக்கும் தேவரெல்லாம் ஒன்று கோடி அந்த கைலாச பருவதத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் பகவானுக்கும் பார்வதிக்கும் பணிவிடைகள் செய்வார்களா, அவங்க பணிவிடைகள் செய்வார்களா, பகவானுக்கும் பார்வதிக்கும் அழகாக பணிவிடைகள் எல்லாம் செய்து வரக்கூடிய வேளையிலே அப்படியே தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் அப்படி தொண்டுகளை செய்ய எல்லோரும் பணிவிடைகள் செய்து வர தேவலோகத்து பெண்கள் ஆமா ஆமா ரம்பை, மேனகை, திலோத்தமை, கந்தர்ப்பவாகினி, சிங்கார மஞ்சரி, மதனப்பெடிகை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் எல்லாருமே வந்து ஓடி வந்து அந்த பகவானுக்கு முன்னாலே வந்து திரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி எப்படி என்ன விதவிதமாக ஆடுகிறார்கள் பாருங்க. எப்படி எப்படி ஐயா, அடே அப்பா அடே அப்பா, எப்படி எப்படி தாள நயத்தோடு அடே பார்த்தா சுதிமதியோடு சுதிமதி மாறாமல் அப்படி சொல்லுங்க, தாள கட்சியிலும் தவறிடாமல் அழகாக அப்படி திரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழகாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆண்டவன் சிவபெருமான் விளக்கமாக படியிழக்க போகிறார் அல்லவா. அன்றைய தினத்திலே கைலாச பர்வதத்திலே அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி அம்மா பார்வதி அம்மா ஆண்டவன் பகவானை பார்த்து சொல்லுகிறாள். பகவானை பார்த்து என்னையா சொல்கிறாள்? ஈசனாகப்பட்ட சிவபெருமானை பார்த்து சொல்லுகிறாள். பார்வதி என்ன சொல்கிறாள்? என் அம்மை பார்வதா தேவி என்ன சொல்கிறார் பாருங்க ஐயா. என்னையா சொல்கிறாள்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆதிசக்தி வார்த்தைகளோ வார்த்தைகளோ பகவான்
கேளோ இந்த உமையவளின் வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ படியளந்து வரக்கூடிய ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து பார்வதா தேவி அம்மா ஆமாம் அம்மா பகவானே பரம்பொருளே படியளக்கும் பகவானே பரமேஸ்வர கடவுளே உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய ஈசனே சிவபெருமானே பெருமானே தில்லை அம்மன் நடராஜ பெருமானே அப்படி என்று சொல்லி நம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா ஆமாம் அம்மா ஆண்டவனை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை கேட்கிறாள். ஆண்டவனை பார்த்து பார்வதி என்னையா கேட்கிறாள்? பகவானே என்ன பார்வதி? ஆண்டவா சிவபெருமானே என்ன பார்வதி உனக்கு என்ன ஆச்சு? தினமும் படியிழக்க போறீங்கள் அல்லவா? ஆமா படியிழக்க போறேன். நீங்கள் படியிழக்க சென்ற பிறகு என்ன பார்வதி? இந்த கைலாசத்திலே பார்வதா தேவி நான் தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனாலே ஆண்டவனே பகவானே பரம்பொருளே நான் உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன். பார்வதி நீ என்னம்மா சொல்ல போற? நான் சொல்லட்டுமா சாமி? சொல்லம்மா. நீங்க படியிழக்க போகும் போது நானும் கூட வருவேன் சாமி. 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 பார்வதியா சொன்ன போது எது சொல்வா சிவபெருமான்? ஏது சொல்வா சிவபெருமான்? பார்வதியா சொன்ன பார்வதியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளோ என்று சொல்லி சிவபெருமான் அந்த பார்வதா தேவியிடோ ஆண்டவன் சொல்லுவாரா? அம்மம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதியே ஆண்டவன் அழைத்து செல்கின்றீர்களா? ஒரு நாளாவது உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா சுவாமி? பார்வதிக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கதான செய்யும். பார்வதி மட்டும் இல்ல, ஆமா ஆமா பொதுவாவே தாய்மார்கள் என்னையா கணவன் வீட்டை விட்டு வெளியில போறாரு வச்சுக்குங்க கடைக்கு, தாய்மார்லாம் கவனமா கிளம்புமா. சரி, அப்படி போகும்போது ஆமா நம்மளையும் அழைத்து சென்றால் நல்லா இருக்குமே, நம்மளும் பைக்கில பின்னால உட்கார்ந்து போறா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லா தாய்மார்களும் நினைக்கிறது தானே, எல்லாரும் நினைக்கிறது தானேயா. அதை போல அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே பகவானே பரம்பொருளே படியளக்கும் பகவானே ஈசனே சிவபெருமானே நான் உங்களோடு படியளப்பதற்காக உங்கள் கூட வருவேன், நான் கட்டாயம் உங்க கூட வருவேன் சுவாமி அப்படி என்று சொல்லி சொன்ன உடனே பாருங்க அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவன் சிவபெருமான் வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய், வார்த்தை ஒன்றை சொல்ல கேளாய். ஆண்டவனின் வார்த்தைகளே படியடக்க போகும் போது என்னோடு வரவு வேண்டாம், அப்படி என்னோடு வருவாயானால் என்ன படியடக்க முடியாதம்மா.
என்று பகவானும் சொன்ன போதே அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிபராசக்தி அம்மா என்னாதே என்னுமெல்லாம் பார்வதியா 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 எண்ணாத எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் பார்வதா தேவி அம்மா. பகவானுடைய படியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். கட்டாயம் பரிசோதனை பார்க்க வேண்டும். ஆண்டவன் சிவபெருமானுடைய படியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். கட்டாயம் சோதிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா இருக்காளே பார்வதா தேவி அம்மா மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிறாள். பார்வதி மனதுகளே நினைத்து கொண்டிருக்கிறாள். பகவான் படியிழந்து விட்டுத்தான் வருகிறாரா இல்ல பார்வையுள்ள உள்ளக்கெல்லாம் பட்டினி போட்டு விட்டு வருகிறார். அதனை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி என் அம்மை சக்தி உமை பார்வதா தேவி அம்மா அறிய வேண்டும் தெரிய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பகவானோட படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று பார்வதா தேவி அம்மா பார்வதா தேவி அம்மா அவ மனசுக்குள்ளே எண்ணுவா பார்வதியா பகவானுடைய படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று அம்மையான பார்வதியா ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா பகவானுடைய படியிழப்பை பரிசோதிக்க வேண்டும். ஆண்டவன் சிவபெருமானுடைய படியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி என் அம்மை சக்தி பார்வதா தேவி என்ன செய்யலாம் பாருங்க. உலகத்தை ஆளக்கூடிய சிவபெருமானுடைய படியிழப்பை அவருடைய படியிழப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும். கட்டாயம் பரிசோதனை பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அம்மா பார்வதா தேவி அம்மா என் ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி என்ன சொன்னாங்க பாருங்க. என்னையா சொல்கிறார் பார்வதி? அதாவது பகவானை பரிசோதிப்பதற்காகவே என்னை செய்யறாளாம் பாருங்க பார்வதா தேவி அம்மா. என்னையா நினைக்கிறாள்? விஸ்வ பிரம்மனை தவற வேலைப்பா தேவி பார்வதியா அம்மா பார்வதியா தேவி பார்வதியா வாருமையா விஸ்வபிரம்மா வாருமையா விஸ்வபிரம்மா யாத்தை உண்டை துணை கேளோ ஆதிசக்தி உமைய வேளாண் அம்மையான பார்வதியா பகவானை பரிசோதிக்க பார்வதியால் முடிவு செய்து பிரம்மணித்தார் வரவழைத்தார் வரவழைத்தார்
தேவி என் பார்வதா தேவி அம்மா பகவானுடைய வடிகளப்பை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி என்பதாக சொல்லி யாரை அழைக்கின்றாள் அம்மா பார்வதா தேவி அம்மா? என் பார்வதி அறையா அழைக்கிறாள். விஸ்வ பிரம்மனை அழைத்தாள். விஸ்வ பிரம்மனை அழைத்தாள் பார்வதி. என் அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமோ இப்படி அழைத்தாலாம் பாருங்க. எப்படி எப்படி மகனே விஸ்வபிரம்மா, ஆமா ஆமோ மகனே விஸ்வபிரம்மா